जय श्री राम, हर हर महादेव, சோம்நாத் மகாதேவ் கி ஜெய். நம்ம யாத்திரையோட 6வது நாள்ல இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சாக்ஷி கிளாப் த ஹேண்ட்ஸ், சித்ராஜ் கிளாப் த ஹேண்ட்ஸ், கிளாப் த ஹேண்ட்ஸ், கிளாப் த ஹேண்ட்ஸ். ஆமா, எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம சொன்னதுதான், குஜராத் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச் வி ஹேவ் டு டிராவல் அப்படின்னு சொன்னது. நேத்து ரொம்ப கடுமையான டிராவல் நமக்கு. ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ டிராவல். எல்லாரும் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கடைசியில ரூமுக்கு வர வரைக்கும் அந்த சிரிச்ச முகத்தோடயே எல்லாரும் இருந்ததுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அண்ட் தென் மார்னிங் எங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கும் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சாரி ஃபார் த டிலே டுடே. ஸோ நம்மளோட யாத்திரையில புஷ்கர், காயத்ரி தேவி, அதுக்கப்புறம் நாத் துவாரகா, கங்க்ரோலி துவாரகா, அதுக்கப்புறம் அம்பாஜி சக்தி பீட், பேச்ரா சக்தி பீட், டாக்கூர் துவாரகா, அதுக்கப்புறம் நேத்து பாவகட் போயிட்டு, பாவகட் தான் ரொம்ப ஆசையா இருந்தோம். சரி, அம்பாள் வேற ஏதோ வச்சிருக்கா. ஆனா காளி வேற கிருஷ்ணர் வேற கிடையாது. எல்லாத்துலயும் அவளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ பாவகட் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் சிச்சுவேஷன் அண்டர் த மெயின்டெனன்ஸ் நம்ம அங்க போல. அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து நிஷ்கலிங் மகாதேவ வந்து சோமவாரத்துல, நேத்து வந்து திங்கக்கிழமை சோமவாரம், ஆடி 18ஆம் பேருக்கு ஸ்ராவண மாசத்துல 5 சிவலிங்கங்கள் பஞ்ச பாண்டவர்களால கண்ணன் சொல்லி பிரதிஷ்டை பண்ண 5 சிவலிங்கங்களுக்கு நம்ம கையால பால் அபிஷேகம் பண்ணோம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன் புண்ணியம் உண்டு. விபூதி அபிஷேகம் பண்ணா இந்த உடம்பு, இந்த எல்லாமே வந்து இந்த மாதிரி சாம்பலாதான் போக போகுது அப்படிங்கிறத காட்டுறதுதான் விபூதி அபிஷேகம். பால் அபிஷேகம் வந்து தேவர்கள்ல பார்க்கடல் கடையும் போது அந்த நஞ்ச வந்து சிவபெருமான் முழுகும் போது இந்த இடத்துல போய் நிக்கும் இல்லையா, அப்ப வந்து அவருடைய உடம்பே வந்து உக்கிரமா ஆயிடுச்சான். அந்த உக்கிரத்தை தணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த அபிஷேகங்களை. அதனாலதான் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலுடைய தன்மை வந்து அந்த உக்கிரத்தை வந்து தணிக்குதான். இந்த பாலுடைய தன்மை வந்து சிவபெருமானுடைய அந்த உக்கிரத்தை தணிக்குதான். அப்படி இந்த உக்கிரத்தை போய் நேத்து நம்ம இந்த ஸ்ராவண மத்தியானத்துல போய் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம். உங்க கண்கள் எல்லாத்துலயும் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். இந்த பாக்கியத்தை கொடுத்த பகவானுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்றேன். இந்த நம்ம டூரிசம் ஸ்டார்ட் பண்ணதே இந்த மாதிரி சந்தோஷங்களை பாக்குறதுக்கு தான். அப்பார்ட் ஃப்ரம் மணி அண்ட் ஆல், இந்த மாதிரி உங்களுடைய சந்தோஷங்களை பாக்குறதுக்கு தான். இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பேரை, யாருக்கெல்லாம் இது ஒரு கனவா இருக்கும், அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கான அனுகிரகத்தை பகவான் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். எல்லாருக்கும் நேற்று சந்தோஷமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்ப மறுபடியும் வந்து இதே ஸ்ராவண மாசத்துல இப்ப போய் கங்கேஸ்வர் மகாதேவ், டியூல இருக்க கங்கேஸ்வர் மகாதேவ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறவங்களோட சேர்ந்து நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன். இதுவும் பஞ்ச பாண்டவர்களால பிரதிஷ்டை பண்ணதுதான் கங்கேஸ்வர். அதான் கங்கேஸ்வர்னா என்ன, இங்க நிறைய கங்கேஸ்வர் நீங்க பாக்கலாம். சோம்நாத்ல நிறைய கங்கேஸ்வர் பாக்கலாம். அவருக்கு எப்பயுமே கங்கா அபிஷேகம் குடிச்சுக்கிட்டே இருக்கும். மகாதேவுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்றோமோ அவ்வளவு அவர் வந்து குளிர்ந்துகிட்டே போவார். அதை தெரிஞ்சுதான் கண்ணன் அன்னைக்கே போய் இந்த மாதிரி நீர்நிலைகள்ல போய் பஞ்ச பாண்டவர்களை போய் பிரதிஷ்டை பண்ண சொல்றது. எதுக்காக நம்ம வந்து திரிவேணி சங்கமத்துல இருந்து எடுத்துட்டு போய் ராமேஸ்வரத்துல கங்கா தீர்த்தம் கொடுக்குறோம்? ஏன்னா ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து காசில இருந்து போன சிவலிங்கம். அப்ப காசியில எப்பயுமே கங்கா தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் அவரு. அப்ப அவருக்கு அங்க யாரு கங்கா அபிஷேகம் பண்ணுவா? அதனால இந்த மாதிரி யாத்திரைக்கு வரவங்க இங்க இருந்து கங்கா ஜலம் கொண்டு போய் அங்க அவரை குளிர வைக்கிறோம். சோ மகாதேவ் வந்து அபிஷேக பிரியர். இன்னைக்கு நித்திய அபிஷேகத்துல இருக்கக்கூடிய கங்கேஸ்வர் மகாதேவ போய் தரிசனம் பண்ண போறோம். இன்னைக்கு சாயந்தரமே சோமநாதரையும் தரிசனம் பண்ணிடுவோம். பகவானுடைய கிருபையில நல்லபடியா யாத்திரை போயிட்டு இருக்கு. மேலும் 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 நீங்க நிறைய யாத்திரைகள் மாகங்கா டூரிசத்தோட பயணம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.